to Shayaskiduniya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி fish curry. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கா இந்த சாலன் ரெடி ஆயிடும். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஆனியன் எடுத்துர்க்கேன், டொமேட்டோ அண்ட் கோகனட். இது மூணுத்துமே சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மசாலா நான் எடுத்துக்கிட்டது ஃபிஷ் பவுடர் மசாலா எடுத்துர்க்கேன், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காவை அதில் ஒரு 4-5 பல்லு பூண்டை தோலை உரிச்சிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி. ஸோ இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் சாலம் ரெடி ஆகிடுச்சுன்னே அர்த்தம். ஒரு சின்ன தக்காளி சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதோட தண்ணி மட்டும் எடுத்தேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேயே மசாலாலேயே இந்த தண்ணியும் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் இதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை, புளிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதில் நீங்கள் மாங்காய் போடுறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் அண்ட் நார்மலாக குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ ரெண்டுமே டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் சூடானதுக்கப்புறம் இதில் இப்போ தாளிப்புக்காக ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வெந்தயம், ஃபெனுக்ரிக் அண்ட் கடுகு ஜீரகம் உளுந்து தாளிப்புக்கு யூஸ்வலாக போடுவோம்னா அதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை வாஷ் பண்ணி நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போட்டோன்னே நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி ஆட் பண்ணி அது கூடவே க்ரீன் சில்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன சின்ன பீசஸாக. ஸோ இது நல்லா வதங்க கூட இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போனால் போதும். அது கூடவே நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, கலர் எடுத்து கொடுக்கறதுக்கும் அண்ட் அதோட டேஸ்ட் அதில் இறங்கிறதுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எல்லாத்தையும் அப்படியே இதில் போட்டுருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம விட்டுருவோம். ஏன்னா மசாலா எல்லாம் பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இதை கவர் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் திறக்கக்கூடாது, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இது நல்லா ரா ஸ்மெல் போய் நல்லா குக்காய் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன மீன் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் சாலாவில் போட்ட மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதோட மண்டை அண்ட் வால் பகுதி மட்டும் அம்மா போட்டு எடுப்பாங்க. இது கூட இது லைட்டாக அதை மீன் போட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் உங்களுக்கு மாங்காய் போடணுன்னா மாங்காய் போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறமோ மீன் சாலம் ரெடி ஆனதுக்கப்புறமா ரொம்ப கிண்டக்கூடாது. ஸோ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலோட்டமாக இதை கவர் பண்ணி ஜஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு வச்சாலே போதும். ஏன்னா மீன் போட்டு சாலம் உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஆஃப்டர் 3 மினிட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சூடோட சாப்பிட்றது தான் இதில் டேஸ்ட்டு. சர்வ் பண்ணிடலாமா? ஒரு சிலருக்கு இந்த ஃபிஷ் சாலனை வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.